வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஜிபே பயன்படுத்தும் பயனாளர்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கிய அறிவிப்பு வந்து வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறாங்க. உதாரணம் மட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால், இது சாதாரணமாக பெட்டி கடைகளில் சாக்லேட் வாங்குவதில் தொடங்கி ரயில் கட்டணம், மின்சார கட்டணம், வீட்டு வாடகை வரை யூபிஐ மூலமாகவே பணம் செலுத்துகின்றனர். இதன் மூலமாக மக்களின் நேரம் வெகுவாக குறைக்கப்படுகிறது. மேலும் பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த யூபிஐ பேமெண்ட், அதாவது பார்த்திங்கன்னா ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே பயன்படுத்துவர்களுக்கு தான், ஒரு பயனாளிகளுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, கல்வி நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளில் அதிகபட்சம் 5 லட்சம் வரை யூபிஐ முறையில் பண பரிவர்த்தனை செய்ய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. மேலும் பார்த்தீங்கன்னா, ஓராண்டுக்கு மேல் செயல்பாட்டில் இல்லாத யூபிஐ கணக்குகளை செயலிழக்க செய்ய பேடிஎம், கூகுள் பே போன்ற யூபிஐ செயலிகளுக்கு என்பிஐசி அறிவுறுத்தப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனி ஜிபே, அதாவது ஃபோன்பே, இந்த யூபிஐ ஐடி மூலம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகளுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் பண பரிவர்த்தனை செய்யலாம்னு சொல்லிட்டு நம்முடைய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஈஸியாகிட்ட நீங்கள் பணம் செலுத்திக்கலாம். அது மேலே சொன்னால், ஓராண்டுக்கு மேலாக நீங்கள் யூபிஐ ஐடியாக கூகுள் பே, ஃபோன்பே, மற்ற யூபிஐ ஆப்புகளை நீங்கள் பயன்பாட்டில் இல்லாமல் வச்சுருந்தால் அதுகளை செயலிழக்க செய்ய என்பிசிஐ அறிவுறுத்த செய்யப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அதே போல் ஆன்லைன் பணப்பரிமாற்றத்தில் நடக்கும் மோசடிகளை தடுக்க முதல் முறை பார்த்தீங்கன்னா 2000க்கு மேல் செய்யப்படும் பண பரிவர்த்தனைக்கு 4 மணி நேரம் அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது முதல் முறை ஒருவருக்கு 2000 ரூபாய்க்கு மேல் பணம் அனுப்புகிறீர்கள் என்றால் மீண்டும் அதே நபருக்கு பணம் அனுப்ப 4 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் பணம் அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, பண பரிவர்த்தனையில் மோசடி நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நபருக்கு முதல்ல ஒரு 2000க்கு மேலே நீங்கள் பண பரிவர்த்தனை செய்தால் அதே நபருக்கு நீங்கள் திரும்ப பண பரிவர்த்தனை செய்யணும்னு சொன்னால் 4 மணி நேரம் கழித்து தான் பண பரிவர்த்தனை செய்ய முடியும். இது பார்த்தீங்கன்னா மோசடிகளை தடுக்க மிகவும் உதவியாக இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த நிலையில் கூகுள் பே நிறுவனம் தற்போது புதிய ரூல்ஸ் ஒன்றை கொண்டு வந்துள்ளது. அதன்படி வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் வைத்திருப்ப நபருக்கு பிரைமரி பயனாளர் ஆவார். சம்பந்தப்பட்ட நபர் அந்த எண்ணில் வழக்கம் போல யூபிஐ ஐடியை ஓப்பன் செய்து கொள்ளலாம். அதன் பிறகு 2வது முறையாக செகண்டரி பயனாளர் யூபிஐ ஐடியும் உருவாக்கி கொள்ள முடியும். இந்த 2வது யூபிஐ ஐடிக்கு லிமிட் விதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனி உங்களுடைய ஜிபேல பிரைமரி அக்கௌண்ட்டு, உங்களுடைய ஓன் அக்கௌண்ட்டாட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொரு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி அக்கௌண்ட்டாட்டம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்கு நீங்கள் 15,000 செலவு பண்ண அனுமதிக்கு வழங்கலாம். அதே போல் இந்த தொகைக்கு உள்ளாக ரூபாய் 5,000 அல்லது 10,000 என்று லிமிட் செய்து கொள்ளவும் பிரைமரி பயனாளர்களால் முடியும். ஆகவே இந்த குறிப்பிட்ட தொகையை மட்டும் செகண்டரி பயனாளர் செலவழிக்க முடியும். அதே நேரத்தில் செகண்டரி பயனாளர் பேமெண்ட்டுகளை செய்யும் போது அதற்காக அனுமதியை பிரைமரி பயனாளர் வழங்கி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே மற்ற இதே போல் யூபிஐ ஆப்புகளை பயன்படுத்தும் பயனாளிகளுக்கு வெளியான முக்கிய அறிவு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.